அம்மாவையும் தம்பியையும் குத்தி கொன்றுவிட்டு உறவினர்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியுள்ளார் ஒரு இளைஞர். அந்த இரட்டை கொலைக்கு காரணம் 14 அரியர். தங்கள் வீதியிலா இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது என்று மரண பீதியில் விவாதித்துக் கொண்டிருந்தனர் அந்த பகுதிவாசிகள். விடிய விடிய முழித்துக் கொண்டிருந்தும் கூட பக்கத்து வீட்டில் நடந்தது புரியவில்லையே என ஆந்தாந்து போனார் அந்த மூதாட்டி. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்திருந்த போலீசார் தடயவியல் நிபுணர்களோடு அந்த வீட்டுக்குள் நுழைந்தனர். ஹால் இரத்தத்தால் நனைந்திருந்தது. அங்கே கிடந்த 2 கத்திகளை தடயவியல் நிபுணர்கள் கைப்பற்றியிருந்தனர். சிறிது நேரத்திலேயே அந்த வீட்டுக்குள் கிடந்த 2 சடலங்களும் மூட்டை கட்டி வெளியே எடுத்துச் செல்லப்பட்டது. சடலத்தை கைப்பற்றிய அடுத்த சில மணி நேரத்திலேயே போலீசார் அந்த பயங்கரத்தை செய்த குற்றவாளியையும் கடற்கரையில் இருந்த ஒரு படகில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர் வேறு யாரும் அல்ல, 10 மாதம் சுமந்து பெற்ற தாயையும் ஒன்றாக வளர்ந்த தம்பியையும் குத்திக் கொன்ற அண்ணன். ஆம், இந்த வீட்டின் மூத்த மகன்தான் நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த கொடூரத்தை அசால்ட்டாக செய்து முடித்திருக்கிறார். இந்த பயங்கரத்துக்கு காரணம் அரியர் பேப்பர்களை கிளியர் செய்ய சொன்னதுதான். கொல்லப்பட்டவர் பத்மா, 45 வயதாகிறது. வடசென்னை திருவொற்றியூரில் இருக்கும் திருநகர் பகுதியைச் சேர்ந்தவர். இவரது கணவர் முருகன் ஓமன் நாட்டில் டிரைவராக வேலை செய்து வந்திருக்கிறார். பத்மா அக்குபஞ்சர் மருத்துவர். இந்த தம்பதிக்கு நிதீஷ், சஞ்சய் என 2 மகன்கள் இருந்துள்ளனர். மூத்த மகன் நிதீஷ் தனியார் கல்லூரி ஒன்றில் BSc படித்து வந்திருக்கிறார். 2வது மகன் 10வது படித்திருக்கிறார். சம்பவத்தன்று நிதீஷ் இரவு 10 மணி அளவில் பக்கத்து தெருவில் இருக்கும் அவரது அக்காள் மகாலட்சுமி வீட்டுக்கு சென்று செல்போன் மற்றும் வீட்டுச் சாவியை வைத்துவிட்டு வெளியே சென்றிருக்கிறார். விடிந்த பிறகும் நிதீஷ் வீட்டுக்கு வராததால் சந்தேகமடைந்த மகாலட்சுமி நிதீஷின் செல்போனை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். அதில் இருந்த வாய்ஸ் மெசேஜ் அவரை மிரள வைத்திருக்கிறது. அம்மாவையும் தம்பியையும் கொன்னுட்டேன், நானும் அவங்களோடவே சாக போறேன் என்று நிதீஷ் பேசியிருந்தது மகாலட்சுமிக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்த உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். போலீசார் பத்மாவின் வீட்டை திறந்து பார்த்தபோதுதான் நிதீஷ் சொன்னது உண்மை என்று தெரிந்திருக்கிறது. உடனே நிதீஷை தேடி இருக்கிறார்கள். திருவொற்றியூர் குப்பம் கடற்கரையில் உள்ள பழுதடைந்த கப்பலில் போதையில் உறங்கிக் கொண்டிருந்தவரை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் கொலைக்கான அனைத்து உண்மைகளும் வெளிவந்திருக்கிறது. BSc படித்து வந்த நிதீஷ் 14 அரியர் வைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் இருந்தே அவற்றை கிளியர் செய்ய சொல்லி பத்மா அழுத்தம் கொடுத்து வந்திருக்கிறார். ஆனால் நிதீஷால் அரியரை எழுதி பாஸ் செய்ய முடியவில்லை. அம்மாவின் அழுத்தம் தாழாமல் சமீபத்தில் நிதீஷ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். அதன் பிறகு அவரது நண்பர்கள் நிதீஷை சமாதானம் செய்து அழைத்து வந்து மீண்டும் வீட்டில் விட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகும் பத்மா அரியரை கிளியர் செய்யுமாறு மகனை வற்புறுத்தியிருக்கிறார். இது நிதீஷுக்கு ஆத்திரத்தை வரவழைத்திருக்கிறது. பெற்ற தாய் என்றும் பாராமல் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார்.
அதற்காக கடையில் இருந்து கத்தி வாங்கி வந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு பத்மாவை சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் நிதிஷ். அம்மாவின் அலறல் சத்தம் கேட்டு இரண்டாவது மகன் சஞ்சய் ஓடி வரவே தம்பி என்றும் பாராமல் அவனை துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார். பிறகு சடலத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்ள நினைத்திருக்கிறார். ஆனால் அது முடியாமல் போகவே ஃபுல் போதையில் கடலில் விழுந்து இறந்து விடலாம் என பீச்சுக்கு வந்திருக்கிறார். அப்படியே போதையில் படகில் படுத்து தூங்கிவிட்டதாக நிதிஷ் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நிதிஷை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மகன் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது எல்லா தாய்க்கும் இருக்கக்கூடிய சாதாரண ஆசைதான். ஆனால் இந்த சம்பவத்தில் அதுவே பத்மாவின் உயிருக்கு யமனாகிவிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.